வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் தலைமையை மாற்ற ஏற்பாடு தீவிரமானது. அதிமுக உள்ளே, ஓபிஎஸ் வெளியே, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்காரா வேலுமணி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க இல்லை. ஏன்னா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய முக்கியத்துவத்தை தான் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாரு. எந்த அளவிற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முக்கியமாக இருந்தவர். அவர் இப்போ கட்சியில் இல்லை, ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கார். ஸோ இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமாக பாஜக கூட்டணி வேணும் அப்படின்னு சொன்னதே வேலுமணி தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்து வரல. ஓகேங்களா, ஒத்து வரல. ஏன்னா வேலுமணி அவர்களுக்கு பெரிய சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஆதரவு நம்மளுடைய டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, அவருக்கு அதனால் பாரதிய ஜனதா பெரும்பான்மையாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா டச்சிலே வேலுமணி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழலில் அவர்கள் சொல்வதையெல்லாம் நம்மளுடைய வேலுமணி கேட்டுட்ருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா அணிதிரள ஆரம்பிச்சிட்டார்னா கண்டிப்பாக 2026 தேர்தலில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக அவர் நிற்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. காரணம் என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்களால் பார்த்திங்கன்னா நிற்க முடியாது. ஏன்னா அவர் எம்பி ஆகிடுவார். அதன் பிறகு சசிகலா அவர்களால் நிற்க முடியாது. ஏன்னா அவங்க சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக அவங்க சிறைக்கு போயிருக்கிறதுனால பெரும் விதத்தில் அவங்களாலையும் நிற்க முடியாது. அவங்க கொஞ்சம் இதுவில் இருக்கிறதுனால மீண்டும் வந்தாலும் பதவியில் இருப்பாங்களே தவிர மற்றபடிக்கு கட்சிக்குள்ளே வந்தாலும் பதவியில் இருந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்த மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவருக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலான எதிர்ப்புகள் போயிட்டுருக்கனால ஸோ எஸ்பி வேலுமணி அந்த இடத்துக்கு வேட்பாளராக நிற்கிறதுக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் எம்எல்ஏ படைபலத்தை தன் வசம் வைத்திருந்தாலும் கூட எஸ்பி வேலுமணிக்கு பெரும் ஆதரவு இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் எஸ்பி வேலுமணி அவர்கள் பெரும் விதத்தில் அதிமுகவின் தலைமைக்குள் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் மாற்றத்தை கொண்டு வர போகிறாரா, அவர் ஏதாவது பார்த்திங்கன்னா தலைமையை கையில் எடுக்க போகிறாரா அப்படின்ற பேச்சுக்கள் தான் மிகவும் அதிகமாகவே பார்த்திங்கன்னா தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பார்த்திங்கன்னா அதிமுகவின் தலைமையை அடைவதற்கு பல கட்ட முயற்சிகளையும் சட்ட போராட்டங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சுழண்டு அடிக்கக்கூடிய ஒரு சிக்கல். என்ன சிக்கல்னால் அதிமுக அந்த ஒரு கட்சியை பார்த்திங்கன்னா பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலர் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு சிலர் அதிமுகவிலிருந்தே உள்ளடி வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்னு பேச்சுக்கள் இருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் அதிமுகவின் தலைமையில் பல குழப்பங்கள் நடைபெறுகிறது. இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு, அதாவது ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியாக போகிறது. அதன் பிறகு பெரும் மாற்றமும் தலைமை மாற்றமும் அரசியல் ரீதியான மாற்றமும் அதிமுக சென்றடையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய வட்டாரங்களும் பொதுமக்கள்களும் அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் அதிமுக எடுத்து தொடர்ந்து இருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.